ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதிலே கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் தங்குவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 Samuel chapter 18 verse 14. 1 Samuel chapter 18 verse 14. வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது தன் செய்கைகள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். வாழ்க்கையில் எனக்கு அருமையானவர்களே, மிகவும் தேவையான ஒரு காரியம், எல்லா காரியத்தையும் ஞானத்தோடு செய்ய, புத்தியாய் செய்ய கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. நிறைய காரியங்களை கர்த்தர் நம்முடைய கருத்திலே கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த அநேக காரியங்களை நம்மை விட்டு எடுத்து விடுகிறார். காரணம் என்ன? நாம் அநேகர் செய்கிற காரியத்தில் ஞானம் இல்லாமல் செய்துவிட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்குள்ளாய் மாட்டுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிற காரியங்களை புத்தியாய் பேசுகிற சிலர் பேசணும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் பேசினா கட்டு 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 கட்டுன்னு பேசி அவனோட மூஞ்சி கொடுத்து பேசவே முடியாது, அவ்வளவு வேகமாக பேசுவாங்க. ஆனால் சிலரை பார்க்கும்போது பேசவே மாட்டாங்க. வேதவசனம் சொல்ல, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானியாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவனுக்கு கொடுத்த காரியத்தை கொஞ்சம் ஞானமாக செய்கிறியா, நிதானமாக செய்கிறா? எல்லாருக்கும் தருணங்கள் எல்லா நேரங்களும் கொடுக்கப்படுவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை இனிதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஞானம். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டுமோ, நம்ம சந்திக்க கிடைக்கிற நேரங்களை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அன்றைக்கு பாருங்கள், ஒரு பாவியான ஸ்திரீ தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அவர் அந்த ஊருக்கு வருகிறார், ஒரு வீட்டிலே விருந்துக்கு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டாள். இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்க போகிறதில்லை. உடனே ஓடி போய் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுடைய பாதத்தில் ஊற்றி கண்ணீரால் அதை நனைத்து துடைத்து, தலைமயிரினால் துடைத்து, பரிமளத்தை தைலத்தை ஊற்றி தலைமையினால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். அவள் கொடுக்கப்பட்ட தருணத்தை அழகாக உபயோகப்படுத்தி விட்டார். அதிகமாக பேசவில்லை. இயேசு அந்த மகள் பக்கமாய் திரும்பி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கான காரியத்தை செய்தார். சகை என்கிற பொடுதான ஒரு பாவி, வாழத்து உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களிலும் அவன் ஊழலும் பலவிதமான பணக்கேடான வழிகளே பணங்களையும் சம்பாதித்தவன். அந்த ஊருக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அத்திமரத்தின் மேலே ஏறி அவரை பார்க்க வேண்டும் என்று தனக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் உபயோகப்படுத்தி கொண்டார். நீங்கள் ஒருவேளை வேதாகமத்தில் பார்ப்போமானால், நல்ல மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், வேதவசனம் சொல்கிறது, ஒரு பரிசேயன் ஒருவன், பரிசேயனாக இருந்த ஒரு மனிதன், வாலிபன் ஒருவன் இயேசுவை சந்திக்க வருகிறான். எல்லாம் நல்லா இருக்கு, அவனுடைய அப்ரோச் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நித்திய ஜீவனை, ஆண்டுடைய பக்கத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூட கேள்வி கேட்டான். ஆனால் ஆண்டவருடைய கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் பயன்படுத்தாமல் பரிதாபமாய் திரும்பி போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே தொங்கின அந்த மனிதனை யோசித்து பாருங்கள். தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பிலே வாயை திறந்த, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும், ரிமெம்பர் மீ, என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். இன்று என்னோடு பரதேசியில் இருப்பாயாக என்று ஆண்டவர் அந்த வாய்ப்பை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இன்றைக்கு உன் வாழ்க்கையும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு இடைபட விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை ஞானமாய் புத்தியாய் செய்கிறாயா? நாளை தினம் அது கொடுக்கப்படாது. இன்றைக்கு உன் கையில் இருக்கிற இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் கர்த்தர் உனக்காக உருவாக்கின நாள். இன்றைக்கு செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றிலும், ஆண்டவரே, நான் புத்தியாய் செய்ய, ஞானமாய் செய்ய எனக்கு கிருபை தாரும். தாவீது ஞானமாய் செய்தான், புத்தியாய் செய்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு உன் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமானால் ஞானமாய், கொஞ்சம் புத்தியாய், ஆண்டோட பலத்தோடு செய்து பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். வாய்க்காத என்ற காரியங்களை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார். கூடாது என்ற காரியங்களை அவர் நடத்தி முடிப்பார். கர்த்தருடைய கிருபை உன்னோடு இருப்பதாக, உன்னை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.